போட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள போயிட்டான். யாராவது இருக்க போறாங்கடா. வெளியில யாரும் இல்ல, வா. வா 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 வா. ஏய், என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்ல, ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயமா? சின்ன காம்பவுண்ட் தான். அது இல்ல, இது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த காம்பவுண்ட் விட்டே நான் வெளியே போனது கிடையாது. நீ போயிட்டு உங்க அப்பா வீட்டுல தூங்கி நிற்பான். அப்பா நான் ஒரு பையனோட நீ ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரியா? சுருப்பு. நீ நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்க. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், நம்ம 2 பேரும் ஓடி போயிட்டு இருக்கோம். நீ என்ன லவ் பண்றல? ஆமா. அப்பனா குதி. முதல்ல நீ குதி. எல்லாத்துக்கும் நம்மளே முதல்ல இறங்கணும். நான் போடல, அதுவா விழுந்துருச்சு. திவ்யா, எங்க திவ்யாவை காணோம்? திவ்யா, 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 சீக்கிரம் இறங்க, டைம் ஆகுது. பயமா இருக்கு. ஐயோ, 5 அடி காம்பவுண்டே நம்பி குதிக்க மாட்டா. ஆயுசுக்கு எப்படிதான் என் கூட வாழ போறாளோ? சந்தேகம்தான். இது இல்லடா, நான் இங்கிருந்து குதிக்கிறது சந்தேகம்தான். நான் வேணா ஃப்ரண்ட் கிட்ட வெளியே வந்துருவா. ஏய் தத்தி தத்தி, இது திட்டல. போன வரல. ஏய், ஃப்ரண்ட் கேட்ல வாட்ச்மேன் உங்க அப்பா இருப்பாண்டி. எது, எங்க அப்பா வாட்ச்மேனா? இல்லடி, வாட்ச்மேன் சொல்லி உங்க அப்பா பாத்துருவாண்டி. எங்க வீட்டுல தான் வாட்ச்மேனே இல்லையே. இது ரொம்ப முக்கியம். என்ன லவ் பண்றியா இல்லையா நீ? பண்றேன். அப்பனா சீக்கிரம் உதி, விடிய போகுது. என்னங்க என்னங்க என்னங்க, எழுந்துறீங்க. என்னடி? திவ்யாவை காணுங்க. எது? ஆமாங்க, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்க போனானே தெரியல. சீக்கிரம் இறங்கு. பாத்தியா? சவதீகா சவதீகா ட்ரீப்பா ட்ரிப்பிகா ட்ரீப்பா. நான் ஐயாவோட பொண்ணு மாதிரி இருக்கு. மா மா, ஐயா ஐயா, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஐயா, நம்ம பொண்ணு காம்பவுண்ட் குச்சி அவங்க ஓடுதுங்க ஐயா. அது நம்ம பொண்ணு இல்ல, என் பொண்ணு. உன் பொண்ணு தான் காம்பவுண்ட் குச்சி அவங்க ஓடுது. ஐயோ 23 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தது இவன் கூட ஓடி போறதுக்காடி. சொந்தக்காரவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. அப்பாக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீ சுப்பிரமணி பொண்ணு தானே? ஆமாண்ணே. காலங்காத்துல எங்கம்மா போயின்னு இருக்க? ஜாக்கிங் போயிட்டு இருக்கோண்ணே. ஜாக்கிங்கா? ஆமா, கையில என்ன பேகு? அது பேக் எடுத்துட்டு ஜாக்கிங் போனா பேக் பெயின்லாம் போயிடுமா. ஓஹோ, ஓகே ஓகே. போகட்டும் போனா. டேய், ஐயாவோட பொண்ணு அவனை தூக்கிடா. எல்லாரும் ஏந்துங்கடா. சொல்ற? என் ஊர்லயே, அது என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணே தூக்குறான்னா யாரா அவன்? அவன் இந்த ஊர் மண்ணை தாண்டறதுக்குள்ள அவனை வெட்டி கூறு ஊரா போடல. என் பொண்ணுக்கு நான் அப்ப இல்லடா. ஆறு மணிக்கு ராவுகாலா, 7:30 மணிக்கு யமகண்டம். ஐயா, நீங்க எந்த டைலாக் பஸ்துக்குள்ள அவன் லாங் போயிடுவாங்க ஐயா. அப்புறம் கேங்கா இருந்த பிரயோஜனம். அப்புறம் உங்க பொண்ணு மாங்காய் தான் சாப்பிடணும். டேய், எடுங்கடா வண்டியை. நீங்க வண்டி எடுத்துக்குள்ள அவங்க 2 வரைக்கும் போயிடுவாங்க ஐயா. கிழக்கு பக்கம் தான் போயிருக்கான். அப்ப நான் ஒண்ணா புடிச்சிடலாம். அப்ப நான் கிளம்புங்கடா. அவன் தெருவை தாண்ட கூடாதுடா. திவ்யா, அவனை மாட்டா சத்தாண்டா. நல்லா சுத்தி பாருங்கடா. என்ன சுப்பிரமணி, நீயும் ஜாக்கிங்கா? யோ, ஐயோட பொண்ணு இந்த பக்கம் போனதை பாத்தியா? ஆனா இப்பதானப்பா ஜாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஜாக்கிங்கா? ஐயா, அவன் ஜோக்கிங் பண்ணிட்டு போய்க்கிறாங்க ஐயா. வாங்கடா. டேய், என்ன? நம்ம எங்க தான் போறோம்? என்ன பிளான் வச்சிருக்க? வாழ்க்கையில் எனக்குமே பிளான் போடக்கூடாது. வர்றதை பார்த்துக்கலான்னு ஓடினே இருக்கணும். அப்படி ஓடினே இருந்தா தேவையான நேரத்தில் தேவையானது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். மண்ணா கட்டி டைலாக் பேசி இதுவா நேரம் எங்க அப்பா அங்க வந்துட்டு இருப்பாங்க. ஐயா, அவன் இங்க இருக்கிறாங்க ஐயா. ஏய், வாங்கடா. ஐயோ,
இப்போ என்னடா பண்றது? அவங்க கையில மாட்டன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வா. இப்போ என்னடா பண்றது? வா போலாம். என்ன பண்ற நீ? கிட்ட வந்துட்டாங்க. என்னடா பண்ற? ஏறு ஏறு. ஐயா, ஒரு நூல்ல மிஸ் ஆயிட்டாங்க ஐயா. டேய், இந்த ஓடுனா பிடிச்சலான்னு சொன்னவன் நீ தானே? ஆமாங்க ஐயா. எடுக்கடா வண்டிய. ஒரு பைக் ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? டேய், நாய் குறுக்க வந்துச்சுடி. ஏன் உனக்கு பொறுமையா போக தெரியாது? ஏன் மென்டல், ஒப்ப பின்னாடி துரத்துட்டு வந்துட்டு இருக்காண்டி. எப்படி பொறுமையா போக சொல்ற? வண்டி வேற யாருக்குன்னு தெரியல. என்னை விட இப்ப உனக்கு பைக் தான் முக்கியம் இல்ல? ஏய், எப்படி இந்த நிலைமையில போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பைக் இருந்தா தானே நம்ம போக முடியும். அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. சரி வா வா போலாம். நேராவா? ஏய், நேடி போ, வா கிளம்பலாம். உன் ஆளுங்கெல்லாம் பின்னாடி வந்து இருக்காங்கடி. மாட்டினா அவள் தான். ஏய், நீ உனக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமா தெரியாதா? உன் கழுத்துல வேற ஒருத்தன் தாலி கட்டினா பரவாயில்லையா உனக்கு? ஏய், இங்க பாரு திவ்யா, நம்ம சண்டே அப்புறம் பார்த்துலாம். முதல்ல வாங்கிட்டு கிளம்பலாம். வா. நான் வரல. இது வரலையா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இங்க பாரு திவ்யா, நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். உங்க அப்பா ஆளுங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. வா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். அதான் நான் வரலன்றல. ஏய், பெதுக்கு முறுக்கி நின்னுக்குற? பின் என்ன, உன்னை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்த முத நாளே பைக்ல இருந்து கீழே விழுறோம். பொறுமையா போக வேண்டியதானு கேட்டா என்ன மென்டல்னு சொல்லி திட்டுற. விழுந்து என்னையாவது முதல்ல தூக்குனியா? உன் பைக்குக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற. அதை கேட்டாலும் என்ன மென்டல்னு திட்டுற. உன் கூட வந்த முத நாளே இவ்வளவு நடக்குது. திவ்யா, நீ கோவத்துல பேசுற? இல்ல, நான் கரெக்டா தான் பேசுறேன். முதல்ல வா திவ்யா, இங்க இருந்து கிளம்பலாம். நான் வரல. திவ்யா சொல்றதை கேளு, வா போயிடலாம். நான் வரல, நான் வரல, நான் வரல. போலாமா? வா போலாம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். தொக்க மாட்டினாங்க ஐயா. இப்ப என்ன பண்றது? டேய், அந்த நாயை அடிச்சு போட்டு என் பொண்ணை கூட்டினு வாங்கடா. இறங்கு. மாட்டினடா. யோ,
என்னையா அவன் பாட்டுன்னு பொண்ணை கூட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள போயிட்டான்? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் தேடுங்கடா. ஏய் சுத்தி தேடு. ஏய் 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 ஏடா இருக்கறா? மோட கையில கச்ச சத்ராணி. மா திவ்யா வந்துருமா? டேய் நல்லா சுத்தி பாருங்கடா. மவனவன் இந்த கருப்பு தோட்டத்தை விட்டு வெளியே போகலாடா. மா திவ்யா என்ன ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. யோ யோ என்னையா பண்ற? என்ன பண்றது? அர்ஜென்ட்டா வந்துச்சு, அதான் மரப்பாக்கத்தினே வந்து கொண்டுங்கிறேன். மறப்பாக்குதுண்ணா. நீ போயிட்டு நம்ம ஏன்ற ஒரு வாட்டர் கேன் தான் வாங்கிட்டு வரியா? யோ எத்தனை நாளையா போல? ஜஸ்ட் 2 days. கன்றாவி முடிச்சுட்டு சீக்கிரமா போய் தெரியும். கரும்பு தோட்டத்தை கால் பண்ணுறான். ஐயா உனக்கு வரவே வராது பாரு. டிவிக்கேவா? நானும் வந்து கட்சி தான். சரி சரி நீங்கள் இப்படிக்கா போங்க, நான் உங்களை தேடி இப்படிக்கா போகிறேன். தலைவா தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு போஸ்ட் வாங்கி தரேன். தேங்க்யூ தலைவா. தமிழா தமிழா நம்ம வாழ போகிறோமே. தளபதி காப்பாத்தினாரா? இனிமே நம்மளை காப்பாற்ற போறதே தளபதி தான். வா வா வா. உள்ள வா உள்ள வா. டேய் நல்லா தருங்கடா. பாம்பு. சும்மா சொன்னேன். சும்மா பயந்தே போயிட்டேன். சாரி. எதுக்கு? நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. தேங்க்ஸ். எதுக்கு? கரும்பு தோட்டத்துக்கு. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயா 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 என்னடா? நான் பாத்துருக்கேன், 2 பேரும் உள்ளதே இருக்காங்க. பாத்தியா? பாத்துக்கயா புடிச்சியா? ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் வந்தேன். ஏய் அரமண்டல் நீ சொல்லிட்டு போறேன் போயிட போறானவன். புறா இந்த போறேங்கய்யா. டேய் என்ன ஏதோ வேற மாதிரி சவுண்ட் கேக்குது. யோ நான் தான்யா. நீயா? யோ எனக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதுயா. யோ அதான் நானும் பார்த்துனுக்குறேன். ஒருவேளை காட்டு பண்ணியா இருக்குமோ? யோ இது காட்டு பண்ணி மாதிரி தெரியல, புலி சத்தம் மாதிரி கேக்குதியா. என்னையா சொல்ற? ஐயோ ஆமையா. யோ இது புலி சத்தம் மாறி இல்லையா? புலியே தாயா. புலி இருக்குடா. புலியா
ஐயா தோட்டத்துக்குள்ள புலி இருக்குங்க ஐயா. ஐயா நானும் கேட்டேங்க என் சத்தத்தை. எது தோட்டத்துக்குள்ள புலியா? இந்த எலியை தான் நீங்கள் புளிங்கிட்டீங்களா? போய் புடிங்கடா. நில்லுங்கடா, பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. என் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சிருக்காண்டா, பின்னாடி வா. இந்த மாதிரி கழுத்துல கத்தி வச்சு நீ பெத்து போட்ட பொண்ணு அறுத்து போட்டுருவோன்னு சொல்லி மாட்டி நான் தப்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் பார்த்தாது. ஆனா அதுக்காக நான் இவ்வளவும் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் சார். என்னடா பேச போற? இந்தியாவில் இன்னைக்கு நிறைய பேருக்கு தொந்தரவா இருக்கிற ஜாதி பணம் பல்லாயிரக்கணக்கான காதல் ஜோடிகள் அழிச்சிருக்கு. அதுல எதிர்த்து நின்ன ஒரே ஜோடி இந்த ஜோடி தான். எங்களோட வழியை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. 4 பேர் முன்னாடி கௌரவமா வாழ்றதா சந்தோஷம் நினைக்கிற நீங்க அந்த சந்தோஷத்தை விட பெத்த பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிருக்கீங்களா? கடந்த 20 வருஷத்துல லவ்வுக்கு அகைன்ஸ்டா பேரண்ட்ஸ் இருந்ததுனால 12496 பெண்கள் தற்கொலை பண்ணப்பட்டிருக்கு. 50,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பூச்சி மருந்து குடிச்சிருக்கான். 1,96,544 ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில லவ்வர்ஸ்க்குலாம் எப்படி நிம்மதி இருக்கும்? எங்களை மாதிரி கப்பிள்ஸ்லாம் ஓடி போகாம வேற என்ன பண்ணுவான்? நான் உங்களை சுட்டு காலி பண்றதுக்காக கண்ணை கேட்கலாமா, நான் கல்யாணம் பண்றதுக்காக உங்க பொண்ணை கேட்கிறேன். இன்னைக்கு லவ்வுக்கு பெத்தவங்க பர்மிஷன் கிடைக்காதனால வீட்டை விட்டு ஓடி போனவன் சிட்டில 10,000 சம்பளத்துக்கு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறான், பாலத்துக்கு கீழே பெயிண்ட் அடிக்கிறான், கொத்தனார் வேலை பார்க்கறான். 5000 கோடி எப்படி 5000 கோடிக்கு மேல சம்பாதிக்கிற பெரிய தொழிலதிபரான அம்பானி அவர் பொண்ணுக்கு பிடிச்ச பையனோட சேர்த்து வச்சு அழகு பார்க்கறாரு. அவர் கவலைப்படல, நாம சொல்றதான் நம்ம பொண்ணு கேட்கணுமேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடல. ஆனா வெறும் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க தான் பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் மேல ரூல்ஸ் போட்டு ஒரு பெத்த பொண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. எங்க லவ்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க மூளையில இடம் இல்லை. அதை பத்தி சொல்லதான் உங்க பொண்ணு உங்க வீட்டுல 6 மாசமா கெஞ்சுனா. ஆனா உங்களுக்கு 4 பேர் முன்னாடி மரியாதை வாழவும் சொந்தக்காரங்க முன்னாடி கௌரவமா வாழறதுக்கு டைம் இருக்கு. ஆனா ஒரு பெத்த பொண்ணு லவ் பண்ற பையன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு இல்லை. டேய் அப்பனா யாருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் நடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எங்களை மாதிரி லவ்வர்ஸ்க்கு அரேஞ்ச் மேரேஜே பண்ண வேணாம்னு நாங்க சொல்ல வரல. அம்மா சொந்தத்துல அழுகுன தக்காளி மாதிரி இருக்கிற மாமா பையன் வேணாம். அப்பா சொந்தத்துல முத்தனை கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற அத்தை பொண்ணு வேணாம். இந்தியால எங்களை மாதிரி லவ்வுக்கு உங்க பர்மிஷன் கிடைக்காதனால ஒரு நாளைக்கு 10,000 கப்புள்ஸ் ஓடி போறாங்க. ஒரு நாளைக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆடம்பரம், லவ் மேரேஜ் அத்தியாவசியம். ஒரு பேரண்ட்ஸ் சரியில்லாதனால எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி பேச வேண்டியது. இப்ப கூட உன் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சு உன் ஆளுங்க வேட்டியில உரிவு உன்னை சேர்த்து தள்ளிட்டு நான் எஸ்கேப் ஆக முடியும். ஆனா நான் ஏன் கில்லி ஸ்பூப் பண்ணாம கத்தி ஸ்பூப் பண்ணுகிறேன்? வேற கண்டென்ட் கிடைக்கல. சீரியஸா உங்க சம்மதம் இல்லாம உங்க பொண்ணு எனக்கு வேணாம் சார். இவ்வளவு நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ காலில இருந்து நாங்க 2 பேரும் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்றதுனால எங்களை பிரிச்சு வாழ்க்கை ஃபுல்லா எங்களை கஷ்டப்பட வச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் உங்க விருப்பம். தம்பி, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி வீட்டில் வந்து பேச சொல்லு.